வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக நெகட்டிவ்லையும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நிஃப்டி 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே கீழே இறங்கி இப்போ வரைக்குமே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா மேலேயும் கீழேயும் போய் சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த செய்தி HDFC பேங்க். RBI வந்துட்டு ICICI AMCக்கும் அண்ட் அதர் ICICI குரூப்ஸுக்கும் கம்பைண்டாக HDFC பேங்க்ல அவங்களோட ஸ்டேக்கை 9.95% வரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு 4% வரை கீழே இறங்கி இன்ட்ராடே லோவான 2350 டச் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா இயர் ஆன் இயர் 30% வரை டிக்ளைன் ஆயிருக்கு. அதே இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்துட்டு 5.6% இன்க்ரீஸ் ஆகி 16,441 கோடியில் இருக்குது. அண்ட் அதே ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் பார்த்தோன்னா 3788 கோடியில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது LG எலக்ட்ரானிக்ஸ். LG எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஒரே நாளில் 8% வரை டிக்ளைன் ஆகி இன்ட்ராடே லோவான 1302 டச் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 61.6% வரை டிக்ளைன் ஆயிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லென்ஸ்கார்ட். லென்ஸ்கார்ட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒரே நாளில் Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா 12% மேலே இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையான 527 டச் பண்ணியிருக்கு. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 131 கோடியை இப்போ டச் பண்ணி கரண்ட்டில் இருக்குது. அண்ட் லென்ஸ்கார்ட்டோட ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் லெவல்லேருந்து 550 இல்லை 565 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோல்டு. கோல்டோட ப்ரைஸ் நேற்றுலேருந்து இன்றைக்கி 200 ரூபாய் கம்மியாகிருக்கு. சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஒரு கிராமோட ரேட் வந்துட்டு 300 ரூபாயில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் பேஸும் கோல்டு பேஸும் இன்றைக்கி ஸ்லைட்டாக நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி IT இண்டெக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஒரே நாளில் 4% மேலே கிராஸ் ஆகி TCS, விப்ரோ, சியாண்ட், எக்ஸாவர் இந்த 4 ஸ்டாக்ஸுமே அதோட 52 வீக் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் TCS, விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பஸ்ட் அண்ட் கன்சிடரபிள் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ரேஞ்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ இது மூணுமே 5% வரை கீழே இறங்கியிருக்கு. அண்ட் HCL பார்த்தோம்னா 4% வரை கீழே இறங்கியிருக்கு. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். இதே மாதிரி மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டாக் பற்றின டிப்ஸ் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.